வணக்கம், நான் உங்கள் ஷேரன் சேகர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கதை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்பவே சுவாரஸ்யம் நிறைஞ்ச ஒரு கதையாக இருக்க போது. 1977ஆம் ஆண்டு சிக்காகோவில் பார்த்திங்கன்னா பிலிப்பீன்ஸ்லேருந்து குடியேறிய ஒரு பெண் ஒருத்தர் ரொம்பவே மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சிக்காகோவில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இந்த கொலை நிகழ்வு நடந்திருக்கு. மர்மமான கொலை வழக்கு நிகழ்ந்த அந்த நாளிலிருந்தே பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு எந்த ஒரு துப்பும் கிடையாது. அதாவது எந்த வகையான ஒரு க்ளூஸும் அவங்களுக்கு கிடைக்கல. அதனாலவே போலீஸ் பல மாதங்கள் எடுத்துக்கிட்டாங்க இந்த கொலை வழக்கு விசாரணைக்கு. அப்படியே சில மாதங்கள் கடந்து போன நிலையில் பார்த்திங்கனாக்கா ஒரு நாள் போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அந்த காலில் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் பேசுகிறாரு. அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த கொலை சம்மந்தப்பட்ட குற்றவாளியோட துப்புகள், அதாவது க்ளூஸ், டீட்டெயில்ஸ், இதெல்லாம் தகவலெல்லாம் இவர் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் இந்த கேஸை ரொம்பவே சுலபமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே உதவுற மாதிரி நிறைய தகவல் இந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. யார் இந்த டாக்டர்? ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கே நர்வ் சில்லிங்காக இருக்கும். அதாவது கேட்கும் போதே கூஸ் பாம்ஸ், புல்லரிப்பு வரும். அதாவது இந்த டாக்டருக்கு கிடச்சிருக்கிற இந்த தகவல் பார்த்திங்கன்னா அவர் மனைவிக்கிட்டேருந்து. ஆனால் அவரோட மனைவிக்கு கிடச்சிருக்கிற இந்த தகவல் யாருக்கிட்டேருந்து கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதாவது கொலை செய்யப்பட்ட அதே பெண் இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஆத்மாவாக இந்த தகவலை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? மேற்கொண்டு இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க. இது உங்கள் மர்ம உலகம். ஆண்டில் பிறக்கிறாங்க. அதாவது பிலிப்பீன்ஸ் நாட்டில் பிறக்கிறாங்க நம்ம தெரசிதா பாசா. தெரசிதா பாசாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே மியூசிக்கில் ஆர்வம் அதிகம். அதாவது மியூசிக் துறையில் மாஸ்டர் வரைக்கும் படிச்சிருக்காங்க நம்ம தெரசிதா பாசா. தெரசிதா பிறந்தது என்னவோ ஃபிலிப்பீன்ஸில் தான். ஆனால் மாஸ்டர் வரைக்கும் மியூசிக் துறையில் படித்தது எல்லாமே சிக்காகோவில் தான். ஸோ அதனாலவே அவங்க அப்ராட்லே இருந்து, அதாவது சிக்காகோலே இருந்து அவங்க செட்டில்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக் துறையில் ரொம்பவே வேலை வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதனாலவே, பட் ஸ்டில் அவங்க சர்வைவ் பண்ணணும் இல்லையா, அதுக்காகவே அவங்க ஒரு சுவாச சிகிச்சையாளராக ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருக்காங்க. அதாவது மியூசிக் துறையில் அளவுக்கு அதிகமாக ஆர்வம் இருக்கிறதுனாலவே அவங்களோட பிஹெச்டியும் கம்ப்ளீட் பண்ணுங்கிறத ஒரு கனவாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரீதிங் தெரபிஸ்ட், அதாவது ஒரு சுவாச சிகிச்சையாளராக வேலை செஞ்சுக்கிட்டே பிஹெச்டியை பார்ட் டைமாக படிக்கலாங்கிறத மாதிரியும் அவங்க பர்சியூ பண்ணி படித்து வந்திருந்திருக்காங்க. அதாவது மியூசிக் துறையில் பிஹெச்டி எடுக்கணுங்கிறது அவங்களோட கனவாக இருந்திருக்குன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, அதாவது மியூசிக் துறையிலங்கிறத மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்கி வந்திருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இவங்க இலவசமாக மியூசிக் கிளாஸ் எடுப்பாங்களாமா. 21ஆம் தேதி February 1977ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ரூட்ங்கிற இந்த தெரசிதா பாசாவோட ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்திருக்காங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடமாக அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கதை ரொம்பவே சூடு பிடிக்க போகுது, சுவாரஸ்யமாகவும் இருக்க போகுது. ஸோ கதையை உன்னிப்பாக கவனிங்க. ஃபோன் கான்வர்சேஷனில் தெரசிதாவும் ரூட்டும் 30 நிமிஷம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க இல்லையா. அந்த 30 நிமிஷத்தில் பல விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிட்டு பேசிட்டு வந்துருந்துருக்காங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயத்த தெரசிதா நம்ம ரூட் கிட்ட சொல்லியிருக்காங்க.
அதாவது தெரசிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னைய இன்னைக்கு ஒரு நபர் பார்க்க வராங்க என்னோட வீட்டுக்கு. அதாவது ஒரு பர்சன் வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு அவங்கள விசிட் பண்ண வர்றதா தெரசிதா ரூட் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் யார் அந்த நபர், அவங்க எதனால வராங்கங்கிறத மாதிரி எதுவுமே அவங்க சொல்ல கிடையாது. இவங்க 2 பேர்த்தோட தொலைபேசி பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 1 ஹவர் கழிச்சு, அதாவது தெரசிதாவோட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அதாவது தெரசிதாவோட வீடு தீ பற்றி ரொம்ப பெரிய அளவில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. தீ ரொம்ப பெருசாக எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஒரே புகை மூட்டத்தையும் அவங்க பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் அவங்க உடனே ஃபோன் எடுத்து ஃபயர் என்ஜின் சர்வீஸ்க்கு கூப்பிட்ருக்காங்க. ஃபயர் சர்வீஸும் வேகமாக வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக தீயை போய் அணைச்சிருக்காங்க. அந்த தீ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய அளவில் ஹாலுங்கிற அந்த பகுதியில் மட்டும்தான் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. இன்னும் அது பக்கத்து வீடோ இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேறு அறைகளுக்கோ அது இன்னும் தொடர்ந்து போகாத முன்னே நம்ம ஃபயர் இன்ஜின் சர்வீஸ் வந்துட்டு, அதாவது நம்ம பொம்பா வந்துட்டு தீயை ஃபுல்லாகவே அணைச்சிருக்காங்க. தீயை ஃபுல்லாக அணைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க வந்து ஒரு விஷயத்த ஹாலில் பார்க்குறாங்க. அதாவது ஒரு மெத்தை எரிஞ்சு போன நிலையில் அங்கே இருக்குது. அந்த மெத்தை பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தைக்கு கீழே ஏதோ ஒரு பொருள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு. மெத்தையை தூக்கி பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. அதாவது அங்கே அவங்க பார்த்தது ஒரு பெண்ணோட சடலம். அந்த சடலம் வந்துட்டு தெரசிதா பாசாவோடங்கிறத மாதிரி அதுக்கப்புறம் தான் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. தெரசிதாவோட சடலம் பார்த்தீங்கன்னா மாரில் ஒரு கத்தி குத்தப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆடையும் இல்லாத ஒரு நிலையில் இருந்திருக்கு. போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் ஒரு தகவல் தெரிய வருது. அதாவது தெரசிதா பாசா தீ விபத்தில் அவங்க இறக்க கிடையாது. அதாவது அவங்க மெயின்லி இறந்து போனதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க மார்பகுதியில் கத்தி குத்தப்பட்ட அந்த காரணத்தினால தான். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரேப் அல்லது செக்ஷுவலுக்கான தடயம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போனா இந்த வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு ராபரி கேஸ் நடந்திருக்கு. அதாவது வந்து பிச்சாருமா கேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரோ வந்து திருடுறவங்க வந்துட்டு உள்ளே பூந்து, அதாவது அந்த வீட்டுக்கு ஏதாவது விலை உயர்ந்த பொருட்களை திருடிட்டு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்களை இப்படி கொலை பண்ணியிருப்பாங்கங்கிற சந்தேகத்தில் போலீஸ் தெரசிதாவோட வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. சோதனை போட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ்க்கு எந்த ஒரு விலை உயர்ந்த பொருள் காணா போன மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் அவங்களுக்கு கிடைக்கல. போலீஸ் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்காதாங்கிற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை நல்லா சோதனை போட்டு பார்த்துருக்காங்க. ஏதாவது க்ளூவுக்கு ஒரு பொருள் ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அதாவது தெரசிதாவோட வீட்டில் அவங்களுக்கு ஒரு டைரி கிடச்சிருந்துருக்கு. அது வந்து தெரசிதா பாசாவோட டைரி தாங்கிற மாதிரி உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த டைரியை திறந்து பார்க்கும்போது அங்கே அவங்க ரீசண்டாக எழுதியிருக்கிற ஒரு நோட் பார்த்தீங்கன்னா, கேட் டிக்கெட் ஃபார் ஏஎஸ்ங்கிற மாதிரி அந்த நோட்டை அந்த டைரியில் பார்த்துருக்காங்க. ஏஎஸ்ங்கிற இந்த பர்சன் யார் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கு நிறைய சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் போலீஸும் அதாவது தெரசிதா பாசாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி செக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஎஸ்ங்கிற மாதிரி இவங்களுக்கு யாராவது அங்கே தெரியுமா, இல்லை உங்கள் சொந்தத்துலேயும் ஃபேமிலி மெம்பரில் யாராவது இந்த மாதிரி பேரில் உள்ளவங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் சொந்தக்காரங்களும் ஏஎஸ்ங்கிற மாதிரி யாருமே எங்கள் குடும்பத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரசிதாவோட பாசா குடும்பத்தார் வந்துட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க. தெரசிதா பாசாவோட குடும்பத்தார் வந்துட்டு கொடுத்துருக்கிற தகவலை வச்சு போலீஸ்க்கு 2வது க்ளூவாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அதாவது ஏஎஸ்ங்கிற இந்த மர்மமான நபர் தான் தெரசிதாவோட கொலைக்கு காரணமான குற்றவாளியாக இருக்கோங்கிற மாதிரி சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஏஎஸ்ங்கிறது வெறும் ஒரு எழுத்து தான். அதாவது முழு பேர் கூட கிடையாது. இந்த 2 எழுத்தை வச்சு எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது? அதனாலவே போலீஸ் வந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் டைம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபர்தர்மோ க்ளூவும் ஹிண்ட்டும் இல்லாத நிலையில் போலீஸ் வந்து இந்த கேஸை ட்ராக் பண்ணிக்கிட்டே கண்டினியூவஸாக விசாரணை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ்க்கு ஒரு கால் வந்திருக்கு. அதாவது அந்த கால் யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டாக்டர் ஜோஸ் சுவா கிட்டேருந்து வந்திருக்கு. டாக்டர் சுவா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது
சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்துட்டு சொல்ல போகிறேன். அதாவது சில இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட நான் கொடுக்க போகிறேன். அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரசித்தாவோட கேஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் சுவா சொல்லியிருக்காரு. ஆனால் முக்கியமான விஷயம் சார், இந்த தகவல் நான் உங்களுக்கு கொடுக்கறது என்கிட்டேருந்து உங்களுக்கு வர கிடையாது. அதாவது என் மனைவி தான் என்கிட்ட சொன்னாங்க. என்னோட மனைவி கிட்டேருந்து தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்க போகிறேன். என் மனைவியோட பேர் ரெமி பூசா சுவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. போலீஸ்க்கு இன்னொரு விஷயமும் டாக்டர் சுவா சொல்லியிருக்காரு. அதாவது இந்த விஷயத்தை கேட்கும்போது உங்கள் எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். அதாவது அதிர்ச்சி கொடுக்குற நிலையிலையும் இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும். அதாவது என் மனைவி கிட்டேருந்து உங்களுக்கு நான் கொடுக்குற இந்த தகவல் பார்த்திங்கன்னா முழுமையாக என் மனைவி கிட்டேருந்து வர கிடையாது. என் மனைவி உடம்புல பொசஸ்டாக, அதாவது இருக்கிற ஒரு ஆத்மா கிட்டேருந்து தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது யாரோட ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன தெரசித்தாவோட ஆத்மாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டதும் போலீஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் சுவாவை அவங்கள ஸ்டேஷனில் பார்க்குற மாதிரி கூப்பிட்டுருந்துருக்காங்க. ஒரு ஆத்மா சொல்கிற தகவலை வச்சு கேஸில் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாதுங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். பட் இருந்த போதும் டாக்டர் சுவாவும் அவங்களோட மனைவியை எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்கன்னா அவங்க கொடுக்குற தகவலை வச்சு இவங்களுக்கு இந்த கேஸ் ரீதியாக ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சுவாவும் அவங்களோட மனைவியும் போயிட்டு அதாவது ஸ்டேஷனில் போலீஸை பார்த்துருக்காங்க. பார்த்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸும் கேட்டிருக்காங்க, சரி சொல்லுங்கள் என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவாக சொல்லுங்கிற மாதிரி கேட்க டாக்டர் சுவா சொல்லியிருக்காரு, என்னோட மனைவிக்கு சில நாட்களாகவே கெட்ட கனவு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இரவில் பார்த்தீங்கன்னா என்னோடய மனைவிக்கு இதே மாதிரி கெட்ட கனவு வந்திருக்கு. ஆனால் இந்த தடவை இந்த கெட்ட கனவு சாதாரணமாக அவங்களுக்கு ஃபீல் பண்ணலையாமா. அதாவது அவங்க மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனவு கலைஞ்சதுக்கப்புறம் என்னால் இந்த தடவை என்னோடய பாடியை மூவ் பண்ணவே முடியல. அந்த கெட்ட கனவு வரும்போது என் உடம்புல ஏதோ ஒன்று பூந்த மாதிரி இருக்குது. எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்குது என்னோடய உடம்ப அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சுவாவோட மனைவி சொல்லியிருக்காங்களாமா. இது போலவே இன்னொரு இரவு பார்த்தீங்கன்னா டாக்டர் சுவா தன்னோட மனைவி படுற கஷ்டத்தை அவரோட கண்ணாலே பார்த்துருக்காரு. அதாவது தன்னோட மனைவிக்கு கெட்ட கனவு திடீர்னு அன்கண்ட்ரோலபிளான ஒரு ஸ்டேஜ்க்கு போகிறாங்க. அவங்கனாலே யாருன்னு அவங்களுக்கு தெரியாத ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இரவில் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் சுவாவோட மனைவிக்கு இது போலவே திரும்பவும் ஒரு கெட்ட கனவு மாதிரி வருது. ஆனால் இந்த தடவை அந்த கனவு போலவே இல்லாமல் திடீர்னு படுத்திருந்தவங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு நிலையில் எந்திரிச்சு உட்காடுறாங்க. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சுவாவோட மனைவி அவங்களோட மனைவியை போலவே இல்லாமல் ஏதோ ஒரு ஆளோட ஆத்மா உள்ள புகுந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவரோட மனைவியோட குரல் இல்லாமல் டோட்டலி இன்னொருத்தரோட குரலில் பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது அப்படி அவங்க பேசிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எனக்கு ஒரு உதவி வேணும். அதாவது என்னை கொலை செய்த அந்த நபர் இன்னமும் வெளியே சுதந்திரமாக சுற்றிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ டாக்டர் சுவா யார் நீன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா, நான் தான் தெரசித்தா பாசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொன்னதும் டாக்டருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா தன்னோட மனைவியோட குரல் இது கிடையாத என் தெரசித்தா யாருங்கிறது டாக்டர் சுவாக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்கங்கிறதும் அவருக்கு தெரியும். அப்போது எப்படி தெரசித்தாவோட குரலில் தன்னோட மனைவி பேசுகிறாங்கங்கிற ஒரு நடுக்கத்துலேயும் ஆச்சரியத்துலேயும் இருந்திருக்காரு. அந்த அதிர்ச்சியான நிலையில் டாக்டர் சுவா நின்றுட்டு இருக்கும் போது தன்னோட மனைவி உடம்புக்குள்ளே இருக்கிற தெரசித்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இதை பாருங்கள், நான் உங்களை யாரையுமே நான் ஹார்ம் பண்ண மாட்டேன், இல்லை எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு உதவி வேணும். என்னை கொலை செய்த அந்த கொலைக்காரனோட பேர் ஆலன் ஷுவரி அப்படி சொல்லிட்டு உடனடியாக டாக்டர் சுவாவோட மனைவி உடல்லேருந்து தெரசித்தாவோட ஆத்மா வெளியாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சுவாவோட மனைவிக்கு ஒரே குழப்பமான ஒரு நிலையில் இருந்திருக்காங்க. அதாவது என்ன நடந்துச்சுங்கிற எதுவுமே அவங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை. அதே மாதிரி டாக்டர் சுவாவும் ரொம்பவே குழம்பின ஒரு நிலையில் அவரும் இருந்திருக்காரு.
ஏன்னா இது போல் எந்த ஒரு சிச்சுவேஷனும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு நிகழ்ந்தது கிடையாது. சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் டாக்டர் சுவாவோட மனைவியோட உடலுக்குள்ளே தெரசிதா பாசாவோட ஆத்மா நுழையுது. நுழைஞ்சதுக்கப்புறம் ஆத்மாவா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது டாக்டர் சுவாவோட மனைவி மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது என்னைய கொலை செய்த அந்த கொலைகாரனோட பேரையே சொல்லிட்டேனே, ஆனால் ஏன் நீங்கள் 2 பேருமே எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் இருக்கீங்க, போலீஸ் ரிப்போர்ட் கூட பண்ணாமல் இருக்கீங்க ஏன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு டாக்டர் சுவா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் 2 பேருமே போலீஸ் ரிப்போர்ட் பண்ணலான்னு தான் இருந்தோம், ஆனால் எங்களுக்கு சாலிட்டான ப்ரூஃப் எதுவுமே இல்லை, அதாவது ஆதாரம் எதுவுமே இல்லாத போது எப்படி நாங்கள் போயிட்டு இதை பற்றி காவல்துறைக்கிட்ட நம்ம ரிப்போர்ட் செய்ய முடியும்? அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் நம்மளை பைத்தியக்காரவங்கன்னு கூட நினச்சிப்பாங்க இல்லையா? ஒரு ஆத்மாவோட ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு எப்படி நாங்கள் ரிப்போர்ட் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. தெரசிதா பாசாவோட ஆத்மா, அதாவது டாக்டர் சுவா மனைவி மூலமா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன், அதாவது அலன் ஷோரி என்னை கொலை செய்தது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச ரொம்ப காஸ்ட்லியான ஒரு செயினையும் திருடிட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இதை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூவையும் கொடுத்துருக்காங்க. இதை கேட்டதுக்கப்புறம் தான் டாக்டர் சுவாக்கு ரொம்பவே கான்ஃபிடென்டான ஒரு நிலை வந்திருக்கு. அதாவது அவரும் அவரோட மனைவியும் சேர்ந்து சரி இப்போ நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு, இந்த ஹிண்ட்டை வச்சு நம்ம போலீஸ்கிட்ட ஆதாரமாக சொல்லி ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் அவங்க போலீஸ்க்கும் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சாதாரண ஆத்மா சொன்ன விஷயத்தை எப்படி நம்ம ஒரு ஹிண்ட்டாக எடுத்துகிட்டு மூவ் பண்ண முடியும் இந்த கேஸில்? பட் எனிவே இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு நம்ம விசாரிக்கும் போது நம்மளுக்கு வேறு ஏதாவது துப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு திங்கிங்கில் டாக்டர் சுவாவையும் அவரோட மனைவியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த டாக்டர் சுவாவும் அவரோட மனைவியும் சேர்ந்து நடந்த எல்லா உண்மைகளையும் அவங்க போலீஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சஸ்பெக்டடான ஒரு நிலைமைக்கு வராங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சந்தேகத்துக்கு தேவையான ஒரு க்ளூ கிடச்சிருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதாவது டாக்டர் சுவா சொன்ன அந்த பேர், அதாவது தெரசிதா பாசாவோட ஆத்மா கொடுத்த க்ளூ, அலன் ஷுவரிங்கிற அந்த பேரில் இருக்கிறவர் தான் தன்னை கொலை செய்ததா ஒரு ஆத்மாவாக டாக்டர் சுவாவோட மனைவி மூலிமா சொல்லியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு டைரியை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது போலீஸ்க்கு தெரசிட்டாவோட வீட்டில் ஒரு டைரி கிடச்சிச்சு. அந்த டைரியில் இருந்தது ஏஎஸ்ங்கிற இந்த வார்த்தை மட்டும்தான். அதாவது ஏஎஸ்ங்கிற இந்த நபருக்கு ஒரு டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நோட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதாவது ஏஎஸ்ங்கிற அந்த வார்த்தைக்கும் அலன் ஷுவரின்னு கொடுத்துருக்கிற இந்த பேருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. போலீஸ் விசாரணையில் பார்த்தீங்கன்னா அலன் ஷுவரியோட பேரில் 3 கேசஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதாவது கிரிமினல், பாலியல் மற்றும் ராபரி, அதாவது கொள்ளை சம்மந்தப்பட்ட கேசஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு இன்னொரு பெரிய க்ளூவும் கிடச்சிருக்கு. அதாவது அலன் ஷுவரியை பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ரெக்கார்ட் படி அவர் தெரசிதா பாசா வேலை செஞ்ச அதே ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச ஒரு நபருங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. அதாவது அலன் ஷோரி பார்த்தீங்கன்னா தெரசிதா பாசா வேலை செஞ்ச அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு டெக்னீஷியனாக வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸும் தெரசிதா பாசா வேலை செஞ்ச அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது அலன் ஷோரிக்கும் தெரசிதாக்கும் என்ன உறவுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. போலீஸ் விசாரணையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அலன் ஷுவரியும் தெரசிதா பாசாவும் ரொம்பவே ஒரு நல்ல நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்த்துட்ருக்கிற தெரசிதா பாசாவோட நெருங்கிய தோழி என்ன சொல்கிறாங்கனாக்கா, அதாவது கடைசியாக தெரசிதா என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, தன்னோட வீட்டில் டிவி ரிப்பேராக இருக்குது, அந்த காரணத்தினால அலன் ஷோரியை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிருக்கிறதா அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அதாவது அலன் ஷோரி ஒரு டெக்னீஷியன் இல்லையா? ஸோ அதனால் அவருக்கு இந்த ரிப்பேர் சம்மந்தப்பட்ட வேலை தெரியுங்கிறதுனால அவரை கூப்பிட்டு டிவியை ரிப்பேர் பண்ண சொல்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு அழைச்சிருக்கிறதா கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த அழைச்சிருக்கிற தேதியில் தான் மர்மமான முறையில் தெரசிதா பாசா கொலை செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்காங்க. உடனே போலீஸும் அலன் ஷோரியை
கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆலன் ஷோரி என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க, நான் அந்த நாள் அன்னைக்கு, அதாவது தெரசிதா பாசா கொலை செய்யப்பட்ட நாள் அன்னைக்கு நான் அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை. அந்த நாள் அன்னைக்கு நான் என்னோட காதலியோட வீட்டுக்கு தான் போயிருந்தேன், அதாவது தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்ததா அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ்க்கும் ஒரே குழப்பம். அதாவது என்னடா, அங்கே ஹாஸ்பிட்டலில் உள்ள ஸ்டாஃபும் அதாவது தெரசிதாவோட தோழி சொன்ன விஷயமும் வேறு மாதிரி இருக்குது, இவர் சொல்கிறது வேற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் ஆலன் மேலே இவங்களுக்கு ரொம்பவே சந்தேகம் இருந்திருக்கு. தொடர்ந்து நடத்தின போலீஸோட விசாரணையில் ஒரு கட்டத்துக்கு ஆலன் ஷோரி ஒத்துக்கிட்டாரு. அதாவது அந்த அன்னைக்கு அவர் தெரசிதாவோட வீட்டுக்கு போயிருந்திருக்காரு டிவி ரிப்பேர் பண்ண. ஆனால் அந்த நாள் அன்னைக்கு அவங்க பிளான் பண்ண மாதிரி டிவி ரிப்பேர் பண்ணலை. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு, அதாவது தன்னோட காதலியோட வீட்டுக்கு போயிருந்ததா கிளைம் பண்ணியிருக்காரு. அவங்க எப்படி இறந்தாங்கங்கிறது தெரியலங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது தன்னோட காதலியோட வீட்டில் கூட சில எலக்ட்ரிக்கல் விஷயங்கள் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த ரிப்பேர் பண்ணலான்னு தான் நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் உடனடியாக ஆலன் ஷோரியோட காதலிக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க இந்த கேஸில். போலீஸ் கேட்டிருக்காங்க, அதாவது ஆலன் ஷோரியோட காதலிக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவங்க அதாவது தெரசிதா பாசா உயிரிழந்த இந்த நாள், இந்த டைமிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களை அவர் பார்க்க வந்த அன்னைக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆலன் ஷோரியோட காதலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம், எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, அதாவது ஒரு ஜுவல்லரி செட் மாதிரி கொடுத்தாருன்னு சொல்லி அந்த ஜுவல்லரியை காட்டியிருக்காங்க, அதாவது செயினை காட்டியிருக்காங்க. அதாவது ஆலன் ஷோரியோட காதலி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிஃப்ட்டை எனக்கு கொடுக்கும்போது அவர் சொன்னது இது ஒரு பிலேட்டட் கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லி எனக்கு கொடுத்துருந்துருக்காரு. ஸோ அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மோமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு 95% சந்தேகம் அதாவது ஆலன் ஷோரி மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆலன் ஷோரியோட காதலிக்கிட்டேருந்து அந்த கிஃப்ட் செட்டை எடுத்துகிட்டு போய் தெரசிதா பாசாவோட குடும்பத்தை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த ஜுவல்லரி செட்டை காட்டி கேட்டிருக்காங்க, இது தெரசிதா பாசாவோட ஜுவல்லரி செட்டு தானாங்கிற மாதிரி. அப்போது அதுக்கு தெரசிதா பாசாவோட குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம், இது தெரசிதாவோடது தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. இந்த மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது 100% இவர் தான், அதாவது ஆலன் ஷோரி தான் இந்த கொலையை செஞ்சுருக்கணுங்கிற மாதிரி போலீஸும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆலன் ஷோரியை பண்ண விசாரணையில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கும் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம தப்பிக்க முடியாது, எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பொய் சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லைங்கிறத ஒரு காரணத்தினாலவே அவரும் ஆமாம், நான் தான் அந்த கொலையை செய்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதாவது ஆலன் ஷோரி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அந்த டைமில் ரொம்ப டெஸ்பரேட்டாக காசு தேவைப்பட்டுச்சு, என்னோடய பில்ஸ் எல்லாம் கட்டாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் ஆக்சுவலி பிளான் பண்ணிட்டேன், அதாவது தெரசிதாவோட வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு கொள்ளை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் இருந்தேன். ஆனால் இன்சிடெண்ட்டாக திடீர்னு தெரசிதா பாசா அவங்களோட வீட்டுக்கு டிவியை ரிப்பேர் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. இப்போது அதுவே ஒரு ஜாக்பாட் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். வீட்டு உள்ளுக்கு போனதும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் கத்தி எடுத்து நேராக அவங்களோட மாறு பகுதியில் குத்துனேன். அவங்களும் கீழே விழுந்து அந்த நொடியிலே உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸோட சந்தேகத்தை திசை திருப்புறதுக்காக தெரசிதா பாசா உடம்புல இருந்த எல்லா துணியும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீடை ஃபுல்லாக சோதனை போட்டு பார்த்ததில் எனக்கு அவங்களோட காஸ்ட்லியான ஒரு ஜுவல்லரி செட், அதாவது ஒரு செயின் செட் தான் எனக்கு கிடச்சி. அதையும் $30 மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டையே எரிச்சிட்டு நான் வீட்டை விட்டு வெளியாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. குற்றத்தை ஆலன் ஷோரி ஒத்துக்கிட்டனால அவருக்கு 14 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் ஜெயிலில் இவரோட வெல் பிஹேவியர், அதாவது நல்லபடியாக இவர் நடந்துக்கிட்டனால அவருக்கு கொடுக்கப்பட்ட 14 வருஷம் சிறை தண்டனையிலேருந்து அவருக்கு 4 வருஷம் குறைக்கப்படுது. 10 வருஷத்துலே அவர் ரிலீஸ் ஆகுறாரு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது 1983ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவர் நியூயார்க் சிட்டியில் போய் செட்டில்ட் ஆகியிருக்காரு.
இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தில் உள்ள யாருக்காவது நடந்திருந்தா நம்மளுக்கு ஏற்றுக்க முடியுமா? அதாவது அந்த குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு கூட கொடுத்துருக்கிற தண்டனை பாருங்கள். அவங்க உயிரே போயிடுச்சுங்க. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற தண்டனை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 14 இயர்ஸ் சென்டென்ஸ் தான், அதாவது ஜெயிலில். அதையும் குறைச்சி 4 இயர்ஸை குறைச்சி அவரை 10 இயர்ஸ்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் சந்தோஷமாக போய் அதாவது நியூயார்க்கில் அவர் செட்டில்ட் ஆகியிருந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு தண்டனையா? அவங்க உயிரே போச்சே. அந்த ஆத்மாக்கு என்னென்னலாம் தோணியிருக்கும். அதாவது இவ்வளோ நம்ம சொல்லி நம்ம கேஸ்க்கு நம்மளே ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து கூட அவர் ஸ்டில் 10 வருஷத்துலேயே ஃப்ரீடமாக இருக்கார். என்ன கேட்டால் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. பட் நம்ம என்ன செய்ய முடியும் இல்லையா? ஒரு கண்ட்ரியில் இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் தான் சென்டென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து ஒரு அமானுஷம் நிறைஞ்ச ஒரு கதையோடய உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ ஹியர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஷேரன் சேகர். இது உங்கள் மர்ம உலகம். கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனலில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் செய்கிற ஒவ்வொரு வீடியோ அதாவது காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.